Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் பிரகாஷ், your captain. பசங்களா, வேற லெவல்ல நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி என்ன அப்படின்னா டெய்லி டீடைல்ஸ் நம்ம படிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் டே 1. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஆல்ரெடி நான் கொடுத்த குவார்டர்லி டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டெய்லி நீ இந்த வீடியோவை ஒரு 10 to 15 minutes, அதிகபட்சம் 10 minutes, அதுக்கு மேலே போனால் தான் 15, ஸோ மேக்ஸிமம் 10 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை நீ பார்த்தாலே ரெண்டு டீட்டெயில் நீ அழகாக படிச்சிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியானா என்ன, அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள், ரைட்டாக அதையும் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி, ஒரு பாடியோட ரெசிஸ்டன்ஸ் என் கையில் இப்படி இந்த பென் இருக்கு. இந்த பென் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து நகர ரெசிஸ்ட் பண்ணுது. நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும், இதை ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு மாத்துற அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். நான் லைட்டாக டச் பண்ணுறேன், நான் லைட்டாக கொடுக்குறேன். இப்போ இப்போ நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் இந்த ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஆக்சுவல் அல்லது ஈக்குவல் ஃபோர்ஸ். அப்போ பாரு, the resistance of a body to change its state of rest is called inertia of rest. அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து மாறுது பார்த்தியா, அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். when you vigorously shake the branch of tree, நார்மலா பழங்கள் எல்லாமே மரத்துல ரெஸ்ட்ல இருக்கு. ஆனா நீங்க வேகமா ஆட்டுறப்ப மரங்கள்ல இருந்து பழங்கள் என்ன பண்ணுது, கீழே விழுக்குதா. some of the leaves and fruits detach and they fell down. அப்போ அது விழுகிறப்ப இருக்கு பார்த்தியா, அதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு ரெஸ்ட்ல இருந்தவங்கள மூமெண்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரோம், அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ நம்ம அதோட டெஃபினிஷனும் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன், the resistance of a body to change its state of motion is called inertia of motion. ஆல்ரெடி இந்த பென் போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ், அதாவது பாருங்க, an athlete run some distance before jumping. அதாவது என்ன பண்ண போறாங்க, ஜம்ப் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வேலை என்னது, ஜம்ப் பண்றது, லாங் ஜம்போ ஹை ஜம்போ. ஆனா என்ன பண்றாங்க அவங்க, மோஷன் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ரன்னிங் மோஷன்ல இருந்தவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, ஜம்பிங் மோஷனுக்கு, ரன்னிங்ல இருந்து ஜம்பிங். ஸோ அப்ப என்ன அர்த்தம், சேஞ்ச் த மோஷனை சேஞ்ச் பண்றாங்க, அவங்களோட அசைவை மாத்துறாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். எக்ஸாம்பிள் அதான், an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. லாங்கராகவும் ஹையராகவும் ஜம்ப் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால இது என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பேரிலேயே இருக்க ஈஸியான விஷயம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரே வார்த்தை தான்டா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச். இங்கேயும் பாரு, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச். இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், மோஷன்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன். இங்க என்னது, சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். Motion or direction is called inertia of direction. When you make a sharp turn while driving a car, you turn to lean sideways. கார் போயிட்டே இருக்கு, சடனா நான் லெஃப்ட் சைடு திரும்புறேன், காரை லெஃப்ட் சைடு திருப்புறேன். காரை லெஃப்ட் சைடு திரும்பினா நான் என்ன பண்ணுவேன், ரைட் சைடு போப்பேன். ஸோ நான் என்ன பண்றேன், லெஃப்ட்டுக்கு தான் போகணும். என்னோட மோஷன் லெஃப்ட்ல இருக்கு, நானும் லெஃப்ட் தான் போகணும். ஆனா என்ன பண்றேன், நான் ஆப்போசிட் சைட்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. சடனா மோஷன்ல சேஞ்ச் ஆகுறப்ப டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. So that is called inertia of direction. 3 பாயிண்ட் நச்சு முடிச்சாச்சு. இதுல நிறைய படிக்க வேண்டியதுல ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வேர்டிங்ஸை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணா போதும், சூப்பரா மாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸோட 3 லா, இதை 5 மார்க்லயும் கேட்கலாம், ஒரு லாவையும் தனித்தனியா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அப்போ மொத்தமா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே ரவுண்ட்ல படிச்சிடலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லால நியூட்டன் என்ன சொல்றாரு கவனிச்சியா, எவ்ரி பாடி continues to be in its state of rest. இந்த பேனா ரெஸ்ட்ல இருக்கலாம். இப்போ உன்னோட ஒரு பால் தெரியுதா, அந்த பால் சுத்திக்கிட்டே இருக்கா, அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இது பென்னு, ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஒரு மோஷன்ல போயிட்டே இருக்கும். அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பால் இருக்கு. இந்த பால் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல, இது பாரு, இது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகிட்டே இருக்கு, எந்த சேஞ்சும் இல்லை. unless it is acted upon by some external force. இந்த பேனாவை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் தூக்காத வரைக்கும் இந்த பேனா ரெஸ்ட்ல இருக்கும்.
அந்த பாலை நான் ஒரு ஸ்டாப் பண்ணவோ அல்லது என் கையில் எடுக்கவோ அல்லது உடல் ஏதாவது ஒரு அப்டிக்கல் போடாத வரைக்கும் அது பாட்டுக்கு அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்கிட்ட எனர்ஜி இருக்க வரைக்கும் போயிட்டே இருக்க போது. அதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருக்காரு, கண்டினியூஸ் டு பி, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இட்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் along the straight line. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்டா, straight line, unless it is acted upon by an external force. Clear? Second law, right? Newton's second law of motion பாரு என்னன்னு, force acting on a body. ஒரு பாடி மேல, ஒரு பொருள் மேல ஒரு ஃபோர்ஸ், ரைட்டா? இந்த பென் மேல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். I'm just giving a force. Is directly proportional to the rate of change of linear momentum of the body and change in momentum takes place in the direction of the force. Momentum என்னது, மூமெண்ட் ஞாபகம், ரைட்டா? நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் இந்த பக்கம், இங்க இருந்து நான் இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப நான் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அந்த பக்கம் தான் மொமெண்டம் இருக்கும், லீனியர் மொமெண்டம் இருக்க போகுது. That's it. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன், எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் வரப்போகுது. ஸோ ஃபோர்ஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேனோ, எந்த டைரக்ஷனில் கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி லீனியர் மொமெண்டம் இருக்க போகுது. ஸோ ஃபோர்ஸ் அப்போ என்னது, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பீன்னு நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? மொமெண்டம் பீன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு நேர் விகிதத்துல இருக்கும் of the body, and change in momentum takes place in the direction of the force. Change in momentum takes place in the direction of the force. ஒரு force ஒரு directionல இருக்கும். Third law பாருங்க, நியூட்டன்ஸ் third law. For every action இது ஒன்று தெரிஞ்சது, there is an equal and opposite reaction. They always act on a two different bodies, right? Simple. Force for every action there is an equal and opposite reaction. இப்போ இதில் இந்த செகண்ட் லாவை தான் நிறைய தடவை தனியாக கேட்டிருக்காங்க, 3 பேரையும் சேர்த்து 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், கவனமாக படிக்கணும். ஸோ கவனமாக படிச்சுக்கோ, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க் வாங்க முடியும். இந்த மாதிரி டெய்லி 2 டீட்டெயில், எவ்வளோ நேரம், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஆனால் 2 டீட்டெயில் படிச்சாச்சு. இந்த வீடியோ ஒரு 5 தடவை நீ திரும்ப பார்த்தா இந்த கொஸ்டின் உன் மைண்டில் ஏறிடும். நீ ஒரு தடவை பார்க்காம எழுதி பாரு, மாஸ் பண்ணிடும். 5 தடவை இந்த வீடியோ பாரு, அல்லது 2 தடவை பாரு, ஒரு தடவை பார்க்காம எழுது, இல்லை ஒரு தடவை பார்த்து எழுது, 3ஆவது தடவை பார்க்காம எழுது. அதிகபட்சம் ½ an hourல நீ இது 2 டீட்டெயில் படிச்சிடலாம். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உனக்கு இது மறந்தே போகாது. பப்ளிக் வரைக்கும் உன் மைண்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய போகுது. அதனால தான் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ.